ரேட் நியூஸ் செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் அருகில் உள்ள கூட்டாம்புலி கிராமத்தில் அமைந்துள்ள செய்யது அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டு பட்டமளிப்பு விழா நடத்தப்படுவது வழக்கம். இதனை அடுத்து நேற்று காலை கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள டாக்டர் அப்துல்லா கலையரங்கில் மாணவ மாணவிகளுக்கான 13வது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி தாளாளர் செல்லதுரை அப்துல்லா தலைமையில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் பாலகிருஷ்ணன் வரவேற்புரை நிகழ்த்தினார். செய்யது அம்மாள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் ராசாத்தி அப்துல்லா, செய்யது அம்மாள் அறக்கட்டளை மருத்துவமனை டாக்டர் சானஸ் பர்க் அப்துல்லா முன்னிலை வகித்தனர். அழகப்பா பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டாளர் ஜோதிபாஸ் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்கலைக்கழக அளவில் முதலிடம் பிடித்த 5 பேருக்கு தங்கப்பதக்கமும், தரவரிசையில் முதல் 10 இடங்களை பிடித்த 49 பேருக்கு ஊக்கத்தொகையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து 101 பேருக்கு முதுகலை பட்டமும், 662 பேருக்கு இளங்கலை பட்டமும் என 763 பேர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாட்டினை நிர்வாக அலுவலர் ஷாகுல் ஹமீத், ஒருங்கிணைப்பாளர் சபியுல்லா ஆகியோர் செய்திருந்தனர். ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக ராமநாதபுரம் மாவட்ட ஒளிப்பதிவாளர் MN அன்வர் அலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். செய்யது அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய 13வது பட்டமளிப்பு விழா நடைபெறுகின்றது. செய்யது அம்மாள் அறக்கட்டளை நடத்தக்கூடிய இந்த அற்புதமான கல்வி நிறுவனம் கிராமப்புற மாணவர்களின் கனவுகளை பாதுகாத்து அவர்களை உலகளாவிய உயரங்களுக்கு உயர்த்தும் ஒரு கல்வி கோபுரமாக நிலைத்து நிற்கின்றது. நீங்கள் பட்டதாரிகள் கிராமங்களின் சேற்று வயல்களில் விதைக்கப்பட்டு இன்று பசுமையான பயிர்களாக அறுவடை செய்யப்படும் இளைஞர்களாக இளைஞர்களாக ராமநாதபுரத்தின் மணற்பாங்கான நிலங்களில் உங்கள் பெற்றோர் காலை முதல் இரவு வரை